யோகி ராம் சுரத்குமார் அவர்களுடைய திவ்ய சரித்திரம் பார்த்துன்னு வரும். யோகி ராம் சுரத்குமாருக்கும் காஞ்சி மகா பெரிவாளுக்கும் ஆத்மார்த்தமான தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. மகான்கள் செயல்படுற போது அதுக்குன்னு ஒரு சரீரத்திலிருந்து செயல்படுறாளே தவிர அவளுடைய மூலம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஞானிகள் சந்திப்புகள் அப்படிங்கிறது பிரபஞ்சமயமானது. யோகி அதை காஸ்மாஸ் அப்படின்பர். யோகி எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரோட உபதேசமே என்ன அப்படின்னா, இந்த பாரத தேசங்கிறது ஞானிகளோட தேசம். இந்த தேசத்தில் எப்பவும் ஞானிகள் அவதாரம் பண்ணிகிட்டே இருப்பா. இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியானது லீலா பூமி ஞானிகளுக்கு. இங்கே வேதங்களும் ஞானிகளும் இல்லாட்டா இது வெறும் வறண்ட பூமியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேதங்களாலும் வேதாந்தங்களாலும் தான் இந்த பாரத தேசமே கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிம்பார். அதனால் இங்கே வேதங்கள் தழைக்க வைக்க வந்த அவதாரம் யாருன்னாக்கா அது பரமாச்சாரியர். அவரால் தான் இங்கே தர்மசாஸ்திரங்களும் வேதங்களும் திரும்பவும் தழைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு யோகி அடிக்கடி சொல்லுவார். யோகியை யார் பார்க்க போனாலும் நீங்கள் பரமாச்சாரியாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவார். தெய்வத்தின் குரலை எடுத்து படிங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்படித்தான் யோகி ராம் சுரத்குமார் தானும் காஞ்சி பரமாச்சாரியாரும் என்ன பேசிண்டோங்கிறத தன்னோட பக்தர்களுக்கு ஒரு சமயம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஞானிகள் தங்களுக்குள்ள எந்த விதத்தில் பேசிப்பாங்கிறதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. இன்னும் கேட்டால் வார்த்தைகளால் பேசிக்கணுங்கிற அவசியம் கூட அவளுக்கு கிடையாது. மௌனத்திலேயே பேசிக்கலாம். அப்படித்தான் யோகி ராம் சுரத்குமார் மகா பெரிவாளும் என்ன பேசிண்டாங்கிறத சொல்கிறார். யோகி ராம் சுரத்குமார் கிட்ட இருக்கக்கூடிய பக்தர்களை பார்த்து, இந்த பிச்சைக்காரன் பரமாச்சாரியாரை பார்த்து மிக்க சந்தோஷமடைந்தான், பரமாச்சாரியாரை வணங்கினான், பரமாச்சாரியாரை என்ன கோவிந்தபுரத்துக்கு செல்ல முடியுமா என்று கேட்டார். நான் பரமாச்சாரியார் இருக்கும் இடமே எனக்கு கோவிந்தபுரம் என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாறார். அப்புறமா இன்னும் என்ன பேசினேள் அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, என்னை பெரியவா சூரிய வம்சம் அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற. இந்த சூரிய வம்சங்கிறது இங்கே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய வம்சம். அங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் ராம மந்திரத்தையும் திரையோதசாட்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற நாமாவை சொல்லியே நிறைய ஞானிகள் கரையேறியிருக்கா. அதை சுட்டி காட்டினவர் யாருன்னா மகா பெரிவா. இந்த பிச்சைக்காரன் வேறொரு சந்தர்ப்பத்தில் மகா பெரியவரை தரிசித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிற. மகா பெரிவாளை பற்றி பேசும்போது யோகியோட குரல் அப்படியே தழுதழுக்கிறது, பக்தி நிரம்பி இருக்கு. யோகி ராம் சுரத்குமாருக்குள்ள ராம பிரம்மம் அப்படியே மையம் கொண்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் யோகி பயணப்பட்டுட்டே இருப்பார். உள்ள எங்கே போகணுங்கிற உந்துதல் இருக்கோ அங்கே உடனே கிளம்பிடுவார். அப்படி தான் சட்டுன்னு ஒரு நாள் கிளம்பிட்டார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு வேன் வந்துட்டு இருந்தது. மெல்ல கையை காட்டினார், நிறுத்தினார். அந்த வேனில் இருக்கிறவாலாம் எட்டி பார்த்தா, என்ன சுவாமி ஏன் நிறுத்தினீங்க அப்படின்னு கேட்கும்போது யோகிக்கு முகம் மலர்ந்து போச்சு. இவா தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறார். கை கூப்பி அவளை வணங்கினார். அதே சமயம் அங்கே காஞ்சி மகா பெரிவா கண்ணை மூடிக்கிறா. மெல்ல தண்டத்தை பிடிச்சி கண்ணாடியை சரி பண்ணிக்கிறா. காவி வஸ்திரத்தை மென்மையாக தன்னோட சிரசு மேலே இழுத்து விட்டுக்கிறா. மெல்ல கண் திறந்து பார்த்து பக்கத்தில் இருக்கிறவா கிட்ட, அவா வந்துட்டாளா அப்படின்னு கேட்குறார். எதிர்க்க நிற்கக்கூடிய சீடருக்கு ஒன்றும் புரியல. பெரியவா யாரை கேட்குறேன்னு தெரியல, யார் வரணும்னு பெரியவாக்கிட்டேருந்து உத்தரவாருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அப்போது பெரியவா சொல்கிறா, இங்கே சதஸ் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு நிறையா பிராமணா வேன் வச்சுட்டு வராளே, அவள் வந்துட்டாளா அப்படின்னு திருப்பியும் புதிராக சொல்கிறார். அதே சமயம் இங்கே யோகி ராம் சுரத்குமார் வேன்லேருந்து இறங்கின ஒரு பிராமணரை பார்த்து உடஞ்ச தமிழில் பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் எல்லாரும் பரமாச்சாரியார் தானே பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்குறார். ஆமாம் சுவாமி, நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே, நான் பிச்சைக்காரன், எனக்கு பரமாச்சாரியாரை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் உங்களோட வந்து இறங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். அதே சமயம் இங்கே மகா பெரிவா இந்த தடவை மெல்ல நடக்கிறார்.
அவர் நடக்கரிச்ச பெருங்கூட்டம் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்னு முழங்கித்து கைகளை தூக்கி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ எல்லாருக்கும் உள்ளுக்குள்ளே பெரியவா தன்னையே பார்க்குற மாதிரி தோணித்து. அப்போது பெரியவா அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீடனை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றார். அவர் என்ன அப்படின்னு ரொம்ப பணிவாக அவர் முன்னாடி வாய் பொத்தின்னு கேட்குறார். இல்லை, அதோ அங்கே தூண் ஒன்று இருக்கணும், அதுக்கு நேராக எனக்கு மேடையை போட சொல்லு அப்படிங்கிறார். பெரியவா கிட்ட ஏன் எதுக்குங்கிற எந்த கேள்வியும் கிடையாது. நேராக அந்த கோவிலோட பெரிய தூணுக்கு நேராக மேடையை போட்டா. பெரியவா இந்த தடவை கூட்டத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறார். எல்லாரும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா. அதே சமயம் அங்கே யோகி ராம் சரத்குமார் அந்த பிராமணனை பார்த்து, இந்த வேனில் இடம் இல்லைன்னு சொல்லிட வேண்டாம், நானும் பரமாச்சாரியாரோட பக்தன் தான், நான் கீழே உட்காந்து வந்துடுறேன் அப்படிங்கிற போது வேனில் இருக்கிறவாளும் சரி வாங்கோன்னு ஏற்றிக்கிறா. வேன் கிளம்பித்து குடந்தைக்கு பக்கத்தில் ஒரு புராதனமான கோயிலை நோக்கி வேகமாக கிளம்பித்து அந்த வேன். ராமபிரம்மும் ரொம்ப எளிமையாக அந்த வேனில் இருக்கக்கூடிய 20 பேரோட தன்னை மறைச்சுண்டு கையில் ஸ்ரெட்டையோடையும் விசிறியோடையும் தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சுது. மகா பெரியவா பிராமணர்களை பார்த்து கையசிக்கிறார். மெல்ல வேதம் ஓதுற அந்தணர்களாக மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்பப்போ பெரியவா எட்டி எட்டி வெளியில் பார்த்துட்டே இருக்கா. அப்போது அந்த வேன் மெல்ல கோவில் வாசலில் வந்து நிற்கிறது. ஒவ்வொருத்தராக இறங்கினா. யோகி ராம் சரத்குமார் அப்படிங்கிற அந்த நாம குரு இங்கே வேத குருவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. இவாளோட வந்தவா எல்லாருமே பெரியவா எங்கே இருக்கா, பெரியவா எங்கே இருக்கா அப்படின்னு தேடின்னு ஓடினா. யோகி ராம் சரத்குமார் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பெரியவாளை தரிசனம் பண்ணிடுறா. அவரை பார்த்த சந்தோஷத்தில் கையை மேலே தூக்கி ராமா ராமா ராமான்னு தனக்குள்ள அந்த நாமநாமத்தையே சொல்லின்னு இருக்கார். சட்டுன்னு ஒரு மண்டபத்துக்குள்ளே நுழையிறார். அங்கே கொஞ்சம் இருட்டாக இருந்தது. இதோ இதோ இங்கே தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு உத்தரவு வருது. பெரியவாளுக்கு நேராக யாரும் நிற்காத, யாராலும் சட்டுன்னு பார்க்க முடியாத, பெரியவாள் அங்கே நின்னா அந்த தூண் மறைக்கும்னு சொல்லும்படியான இடத்துல போய் அந்த தூணுக்கு பின்னாடி நின்றுக்கிறார். ஆனால் இருட்டில் நின்னா கூட பெரியவாளோட அந்த தங்கமயமான ஜோதி ரூபமான திருமுகம் தெரியறது. பெரியவா பக்கத்தில் இருக்கக்கூடிய சீடர்கிட்ட பெரியவா சொல்கிறா, அந்த நீல கலர் வேன் வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறார். சீடருக்கு இது மாதிரி நிறைய கேட்டு பழக்கமாக இருந்ததுனால அவரும் அப்படியா அப்படிங்கிற மாதிரி தலையசிக்கிறார். பெரியவாளுக்கு ஏத்தாப்புல மைக் வைக்கப்படுறது. பெரியவா தன்னுடைய இனிய குரலில் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு யோகிக்கு அடையாளம் என்ன? பரமாத்மாவை சேர்ந்துட்டு அவனுடைய மனசு வேற எதையுமே சேர்த்துக்காது, நினைக்காது. மனசு அதுக்கப்புறம் ஓடவே முடியக்கூடாது. அப்படி ஓடாமல் ஆகிட்டாதான் அதுக்கப்புறம் இப்போ அந்த மனசில் நமக்கு உண்டாக்கி இருக்கிற இத்தனை தொந்தரவுகளும் தொலைஞ்சு போகும். அந்த நிலையை பெறத்துக்கு எதை சேரணும்? மனசு எதிலிருந்து உற்பத்தி ஆகிறதோ அதைத்தான் சேரணும். மனசு அதோட மூலத்திலேயே சேர்ந்துட்டா அங்கே அப்படியே கரைஞ்சு போயிடும், அப்புறம் ஓடாது. அதுவே சகல தொந்தரவுகள்லேருந்தும் விடுபட்ட நிலை. இப்போது நதி இருக்குது, அது மூலம் அப்படின்னா அந்த மூலம் உண்டான இடம் என்ன அப்படின்னா சமுத்திரம். சமுத்திர ஜலம்தான் ஆவியாக போய் வேறொரு ரூபத்திலிருந்து நதியாக ரூபம் எடுக்கிறது. அந்த ஆறு ஓடாத ஓட்டம் இல்லை. இப்படி ஓடி ஓடி என்ன பண்ணுறது, கடைசியில் தன்னோட மூலமான சமுத்திரத்தில் வந்து விழருது. அப்புறம் அதுக்குன்னு தனி ரூபம் உண்டா என்ன, ஓட்டம் உண்டா என்ன? ஒன்றும் கிடையாது. அப்படி நதிகளுக்கெல்லாம் மூலமாக இருந்து முடிவில் இவ தன்னோடைய சேர்த்துக்கிற சமுத்திரம் மாதிரி தான் மனசுகளை எல்லாம் முடிவான சேர்க்கையில் யோகத்தில் தன்னோட கரைச்சிக்கிற ஒன்று இருக்கிறதா அப்படின்னா இருக்குது. அந்த சமாதி நிலையில் ஞானிகள் யோகிகள் தவாளுடைய மனசை கரைச்சிட்டு வெளிப்பிரஜையே இல்லாமல் இருக்கிற போதே இந்த வஸ்துவிடம் தான் சேர்ந்துருக்கா. சமாதி நிலைக்கு அப்புறம் ஒரு யோகி அந்த வஸ்துவை விட்ட மாதிரி நமக்கு தோன்றினா கூட அது உண்மையிலே அது நீங்காத சேர்க்காது. யோகியோட அடையாளத்தை வேறு விதமாகவும் சொல்லலாம். அதாவது அவனுடைய சித்தம் பரமாத்மா கிட்டேயே நிலச்சுடுத்து. அதுக்கப்புறமா எந்த பெரிய துக்கம் வந்தாலும் சரி அது துளி கூட ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அழக்கூடாது. இப்படி இல்லாமல் சித்தம் துளி துளியாக சலிச்சுடுத்துனா அவன் பரமாத்மாவை அடையலைன்னு அர்த்தம்.
யோகிக்கு அநேக துக்கம் வரும். அதாவது ஊர் உலகத்துக்கெல்லாம் அது துக்கம்னு தோணும். ஆனால் அவனுக்கு அது துக்கம் கிடையாது. பட்டை கட்ட மாதிரி இருப்பான். பட்டை கட்டைங்கிறது கூட சரியில்லை, அது உணர்ச்சியே இல்லாமன்னா இருக்கும். யோகி ஒருத்தந்தான் பூரண பிரக்ஞையோடு இருக்கிறவன். அவன் சதா ஆனந்தமாக இருக்கிறவன். அது வேணும் இது வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் சதா ஆனந்தமாக உட்கார்ந்து இருந்துட்டானா அதுதான் யோகம். இது எல்லாம் பெரியவா சொல்ல சொல்ல தூணுக்கு பின்னாடி இருந்த யோகி தனக்குள்ளே தானே இதை கேட்டுண்டு பூரிச்சு போய் சிரிச்சுன்னு இருக்க. ஏதோ தன்னுடைய நிலையத்தான் பெரியவா பேசுகிறார் அப்படின்னு அவருக்கு மலர்ந்து போச்சு. பெரியவா சொல்கிறார், அப்பேற்பட்ட யோகிக்கு சுபாவமாகவே கருணை மாத்திரம் சுரந்துட்டே இருக்கும். யார் இடத்துலையும் கோபம் வராது, வெறுப்பு வராது. இன்னொரு பிராணிக்கு தன்னால் இம்மையும் இம்சை வரக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் இருக்கும். வெளி உலக பார்வைக்கு அவன் என்னென்ன காரியம் பண்ணினாலும் அதெல்லாம் அவனுக்கு தான் செய்கிறோம் அப்படிங்கிற அகங்கார எண்ணமே இருக்காது. சொந்த பற்றே இல்லாமல் பரம காருண்யம் மட்டுமே அவனுடைய காரியங்கள் முழுக்க இருக்கும். சில சமயங்களில் வெளியில் பார்க்குற காரியம் நமக்கு கடுமையாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே அதுவே பரம காருண்யம் அப்படிங்கிறது தவிர வேறு எதுவுமே இருக்காது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் கூடாது. இந்த சரீரம் போனால் இன்னொரு முறை சரீரம் வரக்கூடாது. அப்படி செஞ்சுக்கணும். கட்டுப்பாடு, ஒழுங்கு, பரம கருணை, தபஸ், பூஜை, யஜ்யம், தானம் எல்லாம் அதுக்குத்தான். குழந்தையாக இருக்கிற காலத்துலேருந்தே இதெல்லாம் பழக்கணும். அப்படி பழக்கினாத்தான் கோடானு கோடி ஜனங்களில் இந்த மாதிரி படிப்படியாக உயர்த்துறதுக்கு முயன்றாதான் எங்கேயாவது ஒரு யோகி ஒரு ஞானி பூரணமாக உண்டாவர். அப்படி ஒருத்தர் உண்டாவது தான் இந்த மனுஷ சிருஷ்டிக்கு பலன் அப்படின்னு பெரியவா சொன்னபோது அந்த கூட்டமே மௌனமாக கேட்டுன்றது. அப்போ சட்டுன்னு பெரியவா ஸ்ரீராமரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி தான் ராமன்னாலே ஆனந்தமாக இருப்பவன் அர்த்தம். மற்றவாளுக்கு ஆனந்தத்தை தர்றவன் அர்த்தம். எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதெல்லாம் மனசு சலனடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரிச்சுண்டு ஒருத்தன் இருந்தான்னா அது ஸ்ரீராமன் தான். வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ளே அவன் ஆனந்தமாக தான் இருந்தான். சுக துக்கங்களில் சலனம் அடையாமல் ஆனந்தமாக இருந்துட்டு மற்றவாளுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிறது தான் யோகம். அப்படி இருக்கிறவன் தான் யோகி. ஜனங்கள்லாம் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்களை அப்படியே அனுசரிச்சுண்டு ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுறதுக்காகத்தான் ஸ்ரீமன் நாராயணனே ராமனா அவதாரம் பண்ணான். ராம வாக்கியத்தை எங்கே பார்த்தாலும் இதுதான் என் அபிப்பிராயம்னு எங்கேயுமே சொல்ல மாட்டார் ராமாயணத்தில். ரிஷிகள் இப்படி சொல்லியிருக்கா, சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்குன்னு அடக்கமாக சொல்வார். சகல வேதங்களோட பயனாக இருக்கக்கூடிய அந்த பரமபுருஷன் யாரோ அவனே அந்த வேத தர்மத்துக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அப்படியே கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலே ஆனந்தம் இருக்குன்னு காட்டிகிட்டே இருந்தது யாருன்னா ராமன் தான். ராமனா நமக்காக இறங்கி வந்திருந்தான். சாக்ஷாத் ஸ்ரீ ராமனை லட்சியமாக கொண்டு ராமா ராமான்னு மனசார சொல்லிகிட்டே இருக்கிறவாளுக்கு சித்த களங்கம்ங்கிறது எல்லாமே விளங்கி போயிடும். தர்மத்தை விட்டு என்றைக்குமே விலகாமல் அவள் ஆனந்தமாக இருப்பாள். ஸ்ரீமடத்தில் பிக்ஷை பண்ணுறவா எல்லாரையும் பிக்ஷைக்காரன் பிக்ஷைக்காரர்னா கௌரவமாக இருக்குது. பிக்ஷை அப்படிங்கிற வார்த்தை கௌரவமாக இருக்குது. அந்த பிக்ஷைங்கிற வார்த்தை தான் பிச்சைன்னு ஆயிருக்கு. அதுக்காக அவளை பிச்சைக்காரன்னா கேட்டுப்பாளா? வாஸ்தவத்தில் பிக்ஷை போடுற அவளா பிச்சைக்காரா? வாங்கிக்கிறவ நான் தான் பிச்சைக்காரன் அப்படிம்பர். ஆனால் என்னதான் அப்படி சொல்லிக்க முடியாட்டி கூட, என்னால் அது மாதிரி சொல்லிக்க முடியாட்டி கூட எதுக்கு இவ்வளோ நேரம் பிரஸ்தாபிச்சுட்டு இருக்கேன்னா, அப்படி யோகியாகவும் ராம மந்திரத்தையே பூர்ணமாக சொல்லக்கூடிய ராமமயமாக இருக்கக்கூடிய யோகி ஒருத்தர் தன்னையே பிச்சைக்காரன்னு சொல்லின்னு இருக்கார். இங்கே நம்ம கூட இருக்கார். அவரை நான் நேரடியாக இவர்தான்னு சொன்னேன்னா எனக்கு திருப்தி வராது. அதனால தான் அப்பேற்பட்ட ஒருத்தர் தன்னை மறைச்சிண்டு அதோ அந்த தூணுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கார். அவரை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். அவர் ஒரு மகா யோகி. அவரை நான் இங்கே அழைக்கிறேன் அப்படின்னு பெரியவா ஆனந்தமாக கருணையோட ஒரு உத்தரவு போடுறார். பெரியவாளோட உபதேசம் எதை நோக்கி இருந்ததோ அந்த பொருளே அங்கே யோகி ரூபமாக வந்திருக்கிறத பார்த்த
அந்த கூட்டம் ஸ்தம்பிச்சு போச்சு. பெரியவா அந்த வேன் வந்துடுத்தா அப்படின்னு சீடர்கிட்ட ஏன் கேட்டார் அப்படிங்கிறது அந்த சீடருக்கும் புரிஞ்சுது. எல்லாரோட பார்வையும் அந்த தூணை நோக்கி திரும்பித்து. மெல்ல அதுக்கிட்ட இருந்த யோகி ராம் சரத்குமார் பெரியவாளை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கையை கூப்பிண்டே நடந்தார். யோகி ராம் சரத்குமாருங்கிற அந்த ராம பிரம்மம் வேத பிரம்மத்துக்கு கட்டுப்பட்டு கை கூப்பித்து நமஸ்காரம் பண்ணித்து. வேனில் வந்த பிராமணர்கள்லாம் ஆஹா ஆஹான்னு தவிச்சு போயிட்டா. அவரை போய் கீழே உட்காத்தி வச்சிட்டோமே அப்படின்னு அவளுக்கு குற்ற உணர்வு வந்தது. ஆனாலும் எங்களோட அஞ்ஞானங்கிறது அது. இந்த 2 மகான்களும் இங்கே ஒரு சேர நமக்கு தரிசனம் கொடுக்குறாளே அப்படின்னு எந்த பெருங்கூட்டமும் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சது. சங்கர பரம்பரையில் வந்த நாமமான சிவநாமத்தையும் சூரிய வம்சத்தில் வந்த நாமமான ராமநாமத்தையும் சேர்த்து சேர்த்து அந்த பெருங்கூட்டம் ஒரே குரலில் எல்லாரும் ஜபம் பண்ணினான். முதலாக இந்த இடத்துல தான் அப்படி நடந்ததுன்னு கூட சொல்லலாம். பகவான் யோகி ராம் சரத்குமாரை இவர் ஞானி அப்படின்னு இன்னொரு பரம ஞானியான காஞ்சி மகா பெரியவா உலகத்துக்கு, அதுவும் ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் சொன்ன ஆனந்தமான ஒரு நிகழ்வு இது. மெல்ல கூட்டம் கலைஞ்சு போச்சு. யோகியும் மெல்ல யார் கண்ணிலையும் படாமல் எங்கே ராமம் செலுத்துறதோ அங்கே நகர ஆரம்பித்தார். ஒரு தடவை கீழம்பி அப்படிங்கிற காஞ்சிபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் சீடர்களோட பக்தர்களோட பெரியவா நடந்துட்டுருக்கா. கூட்டத்தோட கூட்டமாக பெரியவாவோட பேசிகிட்டே நிறையா சீடர்கள் நடந்து வர்றது வாடிக்கை. பெரியவாளோட கையில் உலர்ந்த திராட்சை இருந்தது. பக்கத்தில் வர பக்தர்களுக்கெல்லாம் அதை பிரசாதமாக கொடுத்துட்டே வருவார். பெரியவா திடீர்னு காவி வஸ்திரம் கட்டினவாதான் சன்னியாசின்னு நினச்சிக்கப்படாது. மனசே யார்கிட்ட இல்லையோ, மனசை அடித்து போட்டுட்டு ஆத்மாவில் யார் ஒடுங்கி சேர்ந்துட்டாலோ அவாதான் நிஜமான சந்நியாசி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி ஒரு சந்நியாசி நம்மளோட இப்போ வந்துட்டுருக்கார் அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிற சில பேர்கிட்ட சொல்லிகிட்டே வரும்போது அங்கே யோகி வேகமாக பெரியவா முன்னாடி வந்து நிற்கிறார். பெரியவா இவரும் அப்படிப்பட்ட சந்நியாசியில் ஒருத்தர் அப்படின்னு அவரோட கையிலையும் அந்த திராட்சையை பிரசாதமாக கொடுக்குறார். யோகி ராம் சரத்குமார் அதை வாங்கிட்டு அப்படியே பெரியவாளோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். கொஞ்ச நாடிலேயே சமாதி நிலைக்கு போயிடுறார் யோகி. பெரியவா சொன்னோடனே சற்று நினைவு வருது அவருக்கு. எழுந்துக்கிறார். பெரியவா அவரை பார்த்துண்டே மெல்ல பக்தர்களோட போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு யானைக்கு பழம் கொடுக்கணும்னு பெரியவாளை பக்தர்கள்லாம் கேட்டுண்டா. பெரியவாள்கிட்ட ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொடுத்தார் அந்த பக்தர்கள்லாம். ஆனால் பெரியவாவோ பக்கத்தில் இருந்த ஒரு தார் வாழைப்பழத்தை அப்படியே தன்னுடைய ஒரு கையாலே அலேக்கா தூக்கி யானையோட வாயில் இட்டார். கூட்டம் மிரண்டு போச்சு. பெரியவா அந்த யானைக்கு தேவையான பழங்களை எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற வரைக்கும் காத்து நிறுட்டு மீதி அங்கேயே வச்சுட்டு நகர்ந்துட்டார். யோகி ராம் சரத்குமார் இந்த நிகழ்வை பற்றி சொல்லும்போது, "This beggar once went to Kilampi and had Periva darshan. There Periva gave one big tar banana to an elephant just like with his single hand. This beggar got scared." அப்படின்னு ஆனந்தமாக மகா பெரிவாளோட தரிசனத்தை பற்றி தன்னுடைய பக்தர்கள்ட்ட சொல்லின்னு இருப்பார்.